கண்மணிகள் போல் வாழ்ந்த இரு பெண்கள் தானும் கருத்துடனே மழலை 2 தனை பெற்று எண்ணளவில்லா இன்பம் யாவும் உற்று இன்பமுடன் மேதினியில் இருக்கும் நாளில் விண்ணகமும் அதிரச் செய்யும் செயலால் தானே வேதனை நிறைந்த செய்தி எங்குமோங்க மன்னவன் மீதில் இந்த செயலால் தானே மதிப்புறு நீதி என்றும் மலரலாச்சே. ஆகா, அச்சடித்த தங்க பதுமை போல் என் குழந்தை அப்படியே ஜொலிக்கிறது. என்னுடைய குழந்தையும் அப்படித்தானதா இருக்கிறதே. சீரார் செழுங்கிளியே செல்வமே நீ கண்வளராய் செல்வமே நீ கண்வளராய் பாராயுலக மறை பாக்கியமே கண்வளராய் பாக்கியமே கண்வளராய் இரவனோ கண்விழிக்கும் தாமரையோ கண்விழிக்கும் தாமரையோ சோலை கோயில்கள் தானோ சோதியே நீ கண்வளராய் சோதியே நீ கண்வளராய் தங்க தாழி போற்றோ தன்மை சரி வெண்ணிலவோ தன்மை சரி வெண்ணிலவோ பொருளோடு நீலவோ பொற்கொடியே கண்வளராய் பொற்கொடியே கண்வளராய் மோகனக்கிளியே கிளாய் மோகனக்கிளியே கிளாய் இத்தரை மீது வந்த இன்பமே நீ கண்வளராய் இன்பமே நீ கண்வளராய் அன்பு சூழும் ஆனந்தமே அன்பரசே கண்வளராய் அன்பரசே கண்வளராய் இன்பம் பொங்கே நகரே இன்பமே நீ கண்வளராய் இன்னுயிரே இன்பமே நீ என்னுடனே கண்வளராய் என்னுடனே கண்வளராய் இந்நிலத்தில் என்றும் என்றும் இன்பமே நீ கண்வளராய் இன்பமே நீ கண்வளராய் என்ன ஒற்றுமை, என்ன ஒற்றுமை! இப்படி அல்லவா பெண்கள் இருக்க வேண்டும். அண்ணா, நீதான் பெரிய ஆளாச்சே. எப்படி என் குழந்தை? உன்னை போலவே இருக்கிறது. ஆமாம், என்னுடைய குழந்தை எப்படி? ஓ, அதுவும் உன்னை போலவே இருக்கிறது. உங்கள் இருவருடைய குழந்தையும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது. அதனாலேயே தான் நாங்கள் இருவரும் ஒரே வீட்டில் ஒன்றாகவே வாழுகின்றோம். நல்லது.
நீங்கள் இருவரும் என்றும் நலமாகவே வாழ்வீர்களாக. நலமாக பெற்றுவிட்டு நீங்கள் நாணயமாகவே வாழ்ந்திடலாம். குலமோங்கும் செல்வ குழந்தைகள் குவலயம் மோங்கம் வாழச் செய்வேன். குலமோங்கும் செல்வ குழந்தைகள் குவலயமோங்கே வாழச் செய்வீர். பல செல்வம் மோங்கும் இந்நாட்டில் பாக்கியமாகவே வாழ்ந்திடலாம். நலம் காண நின்றிடுவீர் என்றும் நல்லின்பம் கண்டு மகிழ்ந்திடுவீர். நலங்காண நின்றிடுவீர் என்றும் நல்லின்பம் கண்டு மகிழ்ந்திடுவீர். அழகான செல்வங்களாம் இதை அன்போடு பணியை காத்திடுவீர். மழலை மொழி கேட்டிடுவீர் என்றும் மாநிலத்தில் அருள் கூட்டிடுவீர். மழலை மொழி கேட்டிடுவீர் என்றும் மாநிலத்தில் அருள் கூட்டிடுவீர். பெற்றுவிட்டு நீங்கள் நாணயமாகவே வாழ்ந்திடுவீர். குலமோங்கும் செல்வ குழந்தைகள் குவலயமோங்கவே வாழச் செய்வீர். நலமாக பெற்றுடுவீர் நீங்கள் நாணயமாகவே வாழ்ந்திடுவீர். குலமோங்கும் செல்வ குழந்தைகள் குவலயமோங்கவே வாழச் செய்வீர். அக்கா, நேரமும் ஆகிவிட்டது. நித்ரா தேவியும் நம்மை அழைக்கிறார். தூங்க செல்லவில்லையா? ஆமாம், தூங்க செல்லுவோமாக. நல்ல மனம் கொண்ட இரு பெண்கள் தாமும் நள்ளிரவு தூக்கம் தன்னில் இருக்கும் போதே மெல்ல அந்த பெண்ணும் தானே குழந்தை மீது மேல் விழுந்து உறக்கத்தாலே தாக்கும் போதே கொள்ளை இருள் குளவே தாம் அங்குதானே துளி துளித்து குழந்தை இறந்து போக மெல்ல அவள் கண் விழித்து பார்த்தாள் உண்மை மேதினியும் அறிய செய்தி மலராச்சே. ஐயோ, குழந்தை இறந்து விட்டது. நான் என்ன செய்வேன்? ஐயோ, நான் என்ன செய்வேன்? உங்கள் இருவருடைய குழந்தையும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. ஆமா, அதுதான் சரி.
குழந்தையை கொடுத்து விடு. அன்புள்ள தங்கையரே, அன்பான ஆனந்தமேகளாய், என் உயிர் செல்வங்கையே, இன்று நீ எடுத்துக் கொள்ளல் முறையோ, எடுத்துக் கொள்ளல் முறையோ. இந்நிலமீதினிலே என்றென்று பொய் சொல்ல நன்னயமாய் வாழ உனக்கென்று நல்வழி சொல்லிவிட்டேன், நல்வழி சொல்லிவிட்டேன். உண்மையும் தோற்றவில்லை உலகத்தில், பொய்மையும் வென்றதில்லை. உண்மை வழி தவறில் பெரும்பழி நேர்ந்திடுமே, பெரும்பழி நேர்ந்திடுமே. என்னையோ திட்டுகிறாய், புத்தி கெட்டு ஏளனம் செய்கின்றாயோ, உன்னையே நீ மன்னிப்பாய், உலகத்தின் உண்மையை மறையாதே, உண்மையை மறையாதே. என்னடி உன்னை கெஞ்சு கெஞ்ச நீ மிஞ்சி போகின்றாய்? கோடி கண்டால் பஞ்சமா பாதங்களுக்கு அஞ்சா நெஞ்சு படைத்தவள் நீ. விடு, உனக்கு என்ன பைத்தியமா பிடித்து விட்டது? விடு, என் குழந்தையை விடு. இது என் குழந்தை, என் குழந்தையை விடு. அதுதான் ஐயோ 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 ஐயோ, எதற்காக நீங்கள் இருவரும் சண்டை போடுகின்றீர்கள்? அண்ணா, அது என் குழந்தை. அவள் குழந்தை, அவள் நெறிந்து இறந்து விட்டது. இது என் குழந்தை. இது யார் குழந்தை? அது என் குழந்தை அண்ணா, இதுதான் அவள் குழந்தை. புத்தி இல்லாமல் புலம்புகின்றாயோ, பொய்தனை சொல்லுகிறாள், பொய்தனை சொல்லுகிறாள். சத்தியம் தவறி நடந்து செல்கின்றாள், சதிகாரி போலிவளே, சதிகாரி போலிவளே. பத்தரை மாற்று பசும்பொன்னை அவளின் பைங்கிளி என்கின்றாள், பைங்கிளி என்கின்றாள். எத்திசை அறிய ஏளனம் செய்து எள்ளின கைக்கு